ஒரு அடர்ந்த காட்டில் குட்டி யானை அப்பு என்ற ஒரு சின்ன யானை இருந்தது. அப்புவுக்கு ஒரு பெரிய ஆசை, நானும் ஒரு நாள் வேகமாக ஓடணும் என்று. ஆனால் மற்ற மிருகங்கள் எல்லாம் அதை கிண்டல் செய்யும். முயல் சொல்லும், யானை நீ ஓடுவியா, உன்னால எப்படி முடியும் என்று. மானும் சிரிக்கும், குரங்கும் கிண்டல் செய்யும். அப்பு வெளியில சிரிச்ச மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள் மிகவும் வருத்தம் அடைந்தான். ஒரு நாள் காட்டில் பெரிய ஓட்டப்பந்தயம் நடந்தது. வின்னருக்கு காட்டு வீரன் என்ற பட்டம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். எல்லா மிருகங்களும் பெயர் கொடுத்தார்கள். அப்புவும் மெதுவாக கை தூக்கி சொன்னான், நானும் வரலாமா என்று. உடனே எல்லாரும் சிரித்தார்கள். நீ பினிஷ் லைனை கூட அடைய மாட்ட, உன்னால எப்படி முடியும் என்று. அப்புவின் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் அவன் விடாமல் முயற்சி செய்ய முடிவு செய்தான். அடுத்த நாள் முதல் அப்பு தினமும் காலையில் எழுந்து முயற்சி செய்ய ஆரம்பித்தான். சின்ன சின்ன ஸ்டெப்ஸாய் ஓடும், மூச்சு வாங்கி மீண்டும் ஓடுவான். பல நாட்கள் கழித்தது. ரேஸ் நாளும் வந்தது. எல்லா மிருகங்களும் வரிசையாக நின்னார்கள். ரெடி ஸ்டார்ட் என்று சொன்னதும் முயல் மின்னல் மாதிரி ஓடியது. மானும் வேகமாக போனது. ஆனால் அப்பு மெதுவாகத்தான் ஓடினான். பார்த்தவங்க எல்லாம் சிரித்தார்கள், இது எப்ப பினிஷ் பண்ணுமோ என்று. ஆனால் அப்பு மட்டும் நின்றதே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு முயல் அதிக கான்பிடன்ஸால் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்தது. குரங்கு ஆடியன்ஸை பார்த்து கையசைத்துக் கொண்டிருந்தது. மானு வழி தவறி வேறு பக்கம் போய்விட்டது. ஆனால் அப்பு மட்டும் மெதுவாக ஸ்டெடியாக ஓடிக்கிட்டு இருந்தான். ஃபைனலி அப்பு பினிஷ் லைனை அடைந்தான். அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள், ஆச்சரியமும் பட்டார்கள். போது சிங்கராஜா வந்து சொன்னான், வேகம் மட்டும் வெற்றியை கொடுக்காது, முயற்சியும் பொறுமையும் தான் உண்மையான பலம் என்று. அந்த நாள் முதல் யாரும் அப்புவை கிண்டல் செய்யவில்லை. அப்புவும் அதை பார்த்து சந்தோஷமாக வாழ்ந்தான். இந்த அப்புவின் கதை சொல்லும் நெறி, மெதுவாக சென்றாலும் விடாமுயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் என்பதுதான்.